கதை 19. தந்திர நரி. ஒரு காட்டின் நடைபாதையின் நடுவே ஒரு யானை பிணமாக இறந்து கிடப்பதை நரி ஒன்று பார்த்தது. அது உடனே தனது நீண்டகால ஆசை, யானையின் மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்பதே அது இன்று நிறைவேறப் போகிறது என நரி நினைத்தது. நல்ல பசியுடன் யானையின் மாமிசத்தை உண்பதற்கு நரி ஆயத்தமானது. ஆனால் இறந்த யானையின் கடினமான தோலை நரியினால் கடிக்க முடியவில்லை. என்ன செய்யலாம் என நரி யோசித்த கணப்பொழுதில் அந்த வழியாக ஒரு சிங்கம் வருவதைப் பார்த்து உடனே அந்த சிங்கத்திடம் ஓடிச் சென்று, ஏ காட்டின் ராஜாவே, நான் இறந்த இந்த யானையின் மாமிசத்தை உண்பதற்கு ஆவலாக உள்ளேன். தாங்கள் இந்த யானையின் உடலை கிழித்துக் கொடுப்பீர்களா என நரி கேட்டது. அதற்கு சிங்கம், அன்பார்ந்த நரியாரே, இந்த செய்கைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நான் எந்தவொரு இறந்துபோன பிராணிகளின் மாமிசத்தை புசிப்பதில்லை. மேலும் எஞ்சியுள்ள மாமிசத்தையும் நான் சாப்பிடமாட்டேன் என பதிலுரைத்து அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டது. அதைக் கேட்ட நரி சற்றே யோசித்து, வேறு ஏதேனும் பெரிய மிருகம் அந்த வழியாக செல்கிறதா என பார்த்து கொண்டே காத்திருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு புலி அவ்வழியாக சென்றது. நரிக்கு எப்படியாவது இந்த யானையின் மாமிசத்தை சுவைத்து விட வேண்டும் என்று ஆவல் மிகவும் அதிகமானது. இதற்காக நரி ஒரு திட்டத்தை தீட்டி அந்த புலியிடம் ஓடிச் சென்று, ஓ வலிமை மிக்க புலியாரே, நான் இங்கு ஒரு யானை தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டேன். உங்களால் மட்டும்தான் அந்த யானையை கொல்ல முடியும் என தாழ்மையுடன் பணிவாக கூறியது. இதைக் கேட்ட புலியும் நான் தான் பலசாலி எனக் காட்டிக்கொள்ள ஆசைப்பட்டு நரியின் வேண்டுகோளுக்கு சம்மதித்தது. நரியின் பின்னால் தொடர்ந்து சென்றது. யானையிடம் நெருங்கியபோது தந்திரக்கார நரி தனது திட்டத்தை செயல்படுத்த மெதுவாக நடந்து சென்று புலியின் காதினில் இரகசியமாக முணுமுணுப்போது, அதோ பாருங்கள், அங்கேதான் யானை படுத்துள்ளது. வலிமை வாய்ந்த புலியாரே, அதன் மீது பாய்ந்து அதனைக் கொன்று விடுங்கள் என்றது. முன்பே அந்த யானை இறந்து விட்டது என்பதை அறியாத புலியும் யானை மேல் பாய்ந்து அதனைக் கடித்து குதறியது. அதன் மாமிசத்தை சாப்பிட துவங்கியபோது தந்திர நரி, சிங்கம் வருகிறது என சத்தமிட்டது. அதனை நம்பிய புலியும் அந்த இடத்தை விட்டு பாய்ந்து சென்று விட்டது. நரி தனது தந்திரமான திட்டத்தால் நெடுநாளைய விருப்பத்தை திருப்தியுடன் நிறைவேற்றியது. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு.